ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய இண்டேன் கேஸ் பில்லை வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இண்டேன் கேஸை வந்து மொபைல் மூலயமா புக் பண்ணி கேஸ் வாங்கியிருப்பீங்க. கேஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுடைய அமௌண்ட், அதே மாதிரி டிஏசி நம்பர்னு ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அது கீழே டவுன்லோட் இன்வாய்ஸ்னு ஒரு லிங்க் வந்து இருக்கும் உங்கள் மெசேஜ்லேயே. அந்த லிங்க்கை வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கலாம் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக இண்டேன் வெப்சைட்குள்ளே போயிடும். இந்த வெப்சைட்குள்ளே வந்ததும் இங்கே ஜென்ரேட் இன்வாய்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இதில் வந்து டிஏசி நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் கேஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து 4 டிஜிட் டிஏசி நம்பர் இருக்கும். அந்த டிஏசி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த டிஏசி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் இங்கே பிடிஎஃப் சிம்பிள் வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேஸ் பில் வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுமே அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கலாம் உங்களுடைய கேஸ் பில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா ஈஸியாக உங்களுடைய இண்டியன் கேஸ் பில்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.